ஹரிகதா சம்பவா யோகா யோகா 2024 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் தமிழ் டப்பில் வெளிவந்த ஒரு சஸ்பென்ஸ் ஹாரர் த்ரில்லர் வெப் சீரிஸ். ஸ்ரீகாந்த் இந்த சீரிஸில் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்ப்போம். சீரிஸுடைய ஹீரோவான ஸ்ரீகாந்த், அவங்க பொண்ணு, இவங்க 2 பேரும் ஒரு ஜாலியான ஒரு லைஃபாக வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸ்ரீகாந்துக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கும். கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பார் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷனில் அவர் இருப்பார். இவருடைய ஃப்ரெண்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. இவங்க ஒரு கிராமத்தில் இன்வெஸ்டிகேஷனுக்காக போவாங்க. அங்கே ஒரு சம்பவத்தால் மர்மமான முறையில் இறந்துருவாங்க. இதை கேள்விப்பட்ட உடனே ஸ்ரீகாந்தும் அந்த கிராமத்துக்கு போவாங்க. தன்னோட நண்பன் எப்படி இறந்தான் அப்படின்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே போவாங்க. அங்கே போய் பார்த்தா தெய்வமே ஒரு சில பேர்த்த கொலை செய்யுது. அதாவது ஒரு கூத்து அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அது முடிஞ்ச உடனே ஒவ்வொருத்தரும் அப்படியே இறந்துடுறாங்க. இது காரணம் என்னென்னா தெய்வமே அவங்கள தண்டிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். இது உண்மையிலேயே தெய்வமே இது மாதிரி தண்டிக்குதா, இல்லை இதனுடைய பின்னணி என்ன, அதனுடைய மர்மம் என்ன, இதை எப்படி ஸ்ரீகாந்த் கண்டுபிடிக்கிறாரு, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறதா இந்த சீரிஸுடைய ஆன்லைன். மொத்தமாகவே இந்த சீரிஸ் ஒரு 8 எபிசோடு இருக்குது. இந்த 8 எபிசோடில் ஃபஸ்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு வந்திருக்காங்க. பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபஸ்ட் ஹாஃப் அந்த 4 எபிசோடு பயங்கரமாக ஒரு பில்டப் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கூத்து நிகழ்ச்சி நடக்கிறது, அப்படியே சாமியை காட்டுறது, அப்படி இப்படின்ட்டு அப்பா தினடா பயங்கரமாக இருக்குதே அப்படிங்கிற அளவுக்கு நம்மளையே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக ஒரு ஸ்க்ரீனில் கொடுத்துருப்பாங்க. அந்த போர்ஷன் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் சீரிஸில் நடிச்ச எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸ்ரீகாந்த் உட்பட எல்லாருமே சூப்பரான ஒரு பர்ஃபார்ம் கொடுத்துருப்பாங்க. பிஜிஎம் மியூசிக் அண்டு அந்த லொக்கேஷன் எல்லாமே நல்லாவே இருக்குது. ஒரு வில்லேஜஸ் டைப்பான ஒரு சீரிஸை கொடுத்துருப்பாங்க. சீரிஸோட மைனஸ்னு பார்த்தாவே செகண்ட் ஹாஃப் தான். ஏன்னா இந்தளவுக்கு பில்டப் பண்ணிவிட்டு அந்த கொலைக்கான ரீசனை அவங்க சொல்லுவாங்க. ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ரீசனை சொல்லி நார்மலான ஒரு கதையை கொண்டு வருவாங்க. ஃபஸ்ட்டில் நம்மளை நம்ப வச்சுருவாங்க. இது ஏதோ ஒரு மர்மமான ஒரு சக்தி இருக்குதுடா அப்படின்ட்டு நம்பிட்டு இருந்த நம்மளை இவ்வளோ தானே, ஒரு நார்மலான ஒரு கொலை, ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற ஸ்டோரி அப்படிங்கிற மாதிரி சப்புன்னு முடிச்சுட்றாங்க. அதனால் செகண்ட் ஹாஃப் அந்த 4 எபிசோடு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. மற்றபடி இந்த சீரிஸில் பெரிய மைனஸில் எதுவுமே இல்லை. இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம், அந்த மாதிரி சீன்ஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும், சுமாராக இந்த சீரிஸ் ஒரு 1 டைம் வாட்ச் பண்ணால் நாங்களும் சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.